இது ஒரு முக்கியமான பதிவு. இப்போ நீட் யூஜி ரிசல்ட் வந்திருக்கு. ரேங்க்ஸ்லாம் போட்டுட்டாங்க. நிறைய கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, எஸ்பெஷலி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பதிவு இது. உங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்றும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கான பதிவு. ஸோ தமிழ்நாடு எம்பிபிஎஸ் என்னென்ன பண்ணுவாங்க, எத்தனை வருஷம் கோர்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட் படிப்பாங்க, எப்படி இருக்கும், முடிச்ச உடனே எப்படி இன்கம் இருக்கும், இதை பத்திய ஒரு சின்ன பதிவு. ஓகே, இதை பத்தி மேலும் பல பதிவுகளை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது ஒரு பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த பதிவு. மொத்தம் இந்த எம்பிபிஎஸ் எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5 வருஷம் கோர்ஸ். இது ஆக்சுவலா மொத்தமா 5 வருஷம் 6 மாசம் கோர்ஸ். இதான் என்எம்சி கைட்லைன் படி இருக்கிற டோட்டல் வருஷங்கள். ஸோ நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்ன்றதான் இதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்க போற ஒரு கவுன்சில். ஸோ அவங்க சொல்றபடி தான் கிளாஸ் நடத்துறாங்க எல்லா காலேஜஸ்லயும். அவங்க சொல்றபடி தான் நீங்க எல்லாமே பண்ண போறீங்க. ஸோ 5.5 வருஷம் கோர்ஸ். ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் முடிச்சவங்களுக்கு ஆகஸ்ட் 1 2025 போல காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்டோ செப்டம்பரோ காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் நீங்க எப்போ முடிக்க போறீங்க, எம்பிபிஎஸ் முடிச்சு இப்போ நீங்க ஜாயின் பண்ற காலேஜ் எப்போ வெளியில வருவீங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 31 இல்லைன்னா ஏப்ரல் 31 ஏப்ரல் 30 நீங்க 2031 தான் வெளியில வர போறீங்க. ஸோ கிட்டத்தட்ட 5.5 வருஷம் நீங்க ஒரு காலேஜ்ல இருக்க போறீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு மற்ற கோர்ஸ் மாதிரி இது ஒரு ஜாலியான கோர்ஸா நினைக்க கூடாது. இது வந்து பிரேக் செமஸ்டர் உள்ள கோர்ஸ். பிரேக் செமஸ்டர்னா அதாவது 5.5 வருஷம் சொல்றது வந்து எல்லாருக்கும் 5.5 வருஷம் இருக்காதுங்க. நாங்க படிச்ச காலத்துலலாம் நிறைய ஃபெயிலியர் ஆகி 8 வருஷம் படிச்சவங்க 10 வருஷம் படிச்சவங்களா இருக்காங்க. ஏன்னா எம்பிபிஎஸ்ல பிரேக் செமஸ்டர்னு இருக்கு. அதாவது நீங்க ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு படிக்கட்டா தாண்டுற மாதிரி. ஒரு படிக்கட்டை நீங்க ப்ராப்பரா தாண்டலன்னா அடுத்த படிக்கட்டுக்கு போக முடியாது. அதாவது பேசிக்ஸ் தெரியாம நீங்க பேஷண்ட்டை பார்க்க முடியாதுன்ற மாதிரி கான்செப்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் தான். ஆனா 3மே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்டுங்க. அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. இது எல்லாமே பேசிக்ஸ். கிட்டத்தட்ட இதுல நீங்க பாதி பாதி விஷயங்களை நீட் யூஜி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 11th 12th சிலபஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அனாட்டமி ஆஃப் த ஹியூமன் பாடி ஃபுல்லா வரும். அப்புறம் பிசியாலஜி ஆஃப் த வேரியஸ் சிஸ்டம்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இதுல வரும். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க புது இடத்துல போய் ஜாயின் பண்ணிருப்பீங்க, புது ஃப்ரெண்ட்ஸ், புது அட்மாஸ்பியர். சில பேர் சில காலேஜஸ்ல மைல்டா ரேகிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான பீரியட். ஸோ என்ன கேட்டீங்கன்னா 5.5 வருஷம் எம்பிபிஎஸ்ல நீங்க படிச்சது எது கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கும்போது புது அட்மாஸ்பியர்ல சீனியர் ரேகிங்லாம் இருக்கும் எங்க காலத்துல. ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம். எங்களுடைய பேட்ச்ல நாங்க 110 பேர் ஜாயின் பண்ணதுல கிட்டத்தட்ட 40 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. மிச்சம் நாங்க 70 பேர் தான் வெளியில போனோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 பேர் வந்து மெயின் பேட்சை விட்டு பின்னாடி போயிட்டாங்க. அதாவது அவங்கள 6 வருஷம் படிச்சாங்க. நாங்க ஒரு 70 பேர் தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் கிராஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு பிரேக் செமஸ்டர். அதனால ரொம்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இயரை கேஷுவலா எடுத்துக்காதீங்க. எம்பிபிஎஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ பி சீரியஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட இப்ப நியூ சிலபஸ் படி ஒரு வருஷம் ஆக்கிட்டாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்டட் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரீ கிளினிக்கலா நீங்க இங்க தான் எல்லா பேஷண்டோடைய வியாதிகளை படிக்க போறீங்க. என்னென்ன வியாதி இருக்கு, அதோடைய பெத்தாலஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்துல இருக்க தைராய்டை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருந்தீங்கன்னா அந்த தைராய்டுல வர்ற கட்டியை பத்தி செகண்ட் இயர்ல படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி ரியாக்ஷனை படிச்சிருந்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனால வரக்கூடிய பாதிப்புகளை செகண்ட் இயர்ல படிப்பீங்க. அந்த பாதிப்புகளுக்கான மாத்திரைகளை செகண்ட் இயர்ல படிப்பீங்க. ஸோ செகண்ட் இயர்ல நீங்க ஒரு 25% டு 40% ஒரு டாக்டரா மாறுற வருஷம். ஸோ இது ஒரு ரொம்ப டஃப்பான வருஷம் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னு சொல்றேன்னா இது வந்து நீங்க கேஷுவலா ப்ரிப்பேர் பண்ணலாம். கிராஜுவலா படிச்சீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதை விட முக்கியம் செகண்ட் இயர்ல பிரேக் செமஸ்டர் கிடையாது. ஸோ பிரேக் ஆனாலும் ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது பேட்சோடய போயிடலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெத்தாலஜி ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கூட ஒரு 6 மாசத்துல அதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நியூவா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே இந்த மாதிரி செமஸ்டர் பிரேக் வரக்கூடாதுன்றதுக்காக புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க என்எம்சி. அது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஒருவேளை நீங்க அனாட்டமில ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மந்த்ல ஒரு சப்ளிமெண்ட் எக்ஸாம் வரும். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபெயில் ஆகிற ஒரு சப்ஜெக்ட்டை 1 மந்த்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, சப்ளிமெண்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த மெயின் பேட்சோடய போயிடலாம். லக்கு பாருங்க, ஒரு வருஷம் ஒரு பேட்ச் நீங்க ஃபெயில் ஆனதுல இருந்து உங்களுடைய மெயின் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடய போயிடலாம். ஆனா இன்னொரு செக் பாயிண்ட் இருக்கு. சப்ளிமெண்ட் எக்ஸாம் வருதுன்னு கேஷுவலா படிக்கக்கூடாது. என்ன ரீசன்னா சப்ளிமெண்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனீங்கன்னா நான் முன்னாடி என்ன சொன்ன 6 மாசம் இருந்து சொன்ன பிரேக் இப்ப அப்படி கிடையாது. அடுத்த வருஷம் ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கூட நீங்க சேர்ந்துருவீங்க. ஒரு வருஷம் பிரேக். ஸோ அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப சீரியஸான வருஷம். முன்னாடி 6 மாசம் பிரேக்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, சப்ளிமெண்ட் எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க வீட்டுல தான் சும்மா உட்காந்துருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயும் கிடையாது. வீட்டுல போய் சும்மா உட்காந்துருக்கணும். அதுதான் ரொம்ப சீரியஸான இயர் ஃபர்ஸ்ட் இயர்.
ஸோ செகண்ட் இயர்லயும் அதே மாதிரி சப்ளிமெண்ட் எக்ஸாம் வரும், கிளியர் பண்ணிடலாம். 6 மந்த்ஸ்ல ஒரு எக்ஸாம் வரும். ஸோ அதனால இது வந்து ஒரு கேரி செமஸ்டர் தான் சொல்லுவோம். செகண்ட் இயர்ல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கேஷுவல் ஆகிக்கலாம். தேர்ட் இயர்ல 1 இயருக்கு ரொம்ப சின்ன சப்ஜெக்ட்ஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க, எஃப்எம் அண்ட் எஸ்பிஎம். ஆனா தேர்ட் இயர்ல எஃப்எம் எஸ்பிஎம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மாசத்துலயே படிச்சிடலாம். அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான். ஸோ எஃப்எம் அப்படின்னா என்னன்னா, இந்த நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, கெடாவர் டிசெக்ஷன் பண்றது, ஒரு மர்டர் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி தான் ஃபாரன்சிக் மெடிசன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ்பெஷலி மெடிக்கல் மெடிக்கல் கரிக்குலம்லேயே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. படிக்கிற காலத்துல எதெல்லாம் எப்பெல்லாம் டிப்ரெஷனா இருக்கும் எஃப்எம் படிச்சா மோட்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால எஃப்எம் வில் பி டெஃபினெட்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தேர்ட் இயர்ல நீங்க படிக்க போறீங்க. ஆனா அதே தேர்ட் இயர்ல பயங்கர டிப்ரெஷனான இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, அது எஸ்பிஎம். அதாவது எஃப்எம் எவ்வளவு ஜாலியா படிப்பீங்களோ எஸ்பிஎம் அவ்வளோக்குள்ள ட்ரையா இருக்கும் சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரையான வேல்யூஸ் இருக்கும். அதாவது எஸ்பிஎம் அப்படின்னா என்னன்னா, கம்யூனிட்டி, நம்ம ஒரு பப்ளிக் மக்களோட சேர்ந்து எப்படி சேவை பண்றோம், அந்த கம்யூனிட்டி சம்பந்தமான சப்ஜெக்ட் அது. ஸோ அதுல கொஞ்சம் டஃபா இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வரும். பட் நிறைய டைம் இருக்கு. செகண்ட் தேர்ட் இயர்ல நிறைய டைம் இருக்கு, நீங்க படிச்சிடலாம். ஆனா நீங்க முழுமையான டாக்டராக போற வருஷம் ஃபோர்த் இயர் தான். ஃபோர்த் இயர் வந்து நீங்க அது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணிருக்கலாங்க. ஃபோர்த் இயர்ன்றது 1.5 வருஷம் கோர்ஸ் சப்ஜெக்ட் அது. கிட்டத்தட்ட 18 மாசம் நீங்க ஃபோர்த் இயர்ல இருக்க போறீங்க. ஆனா எழுத போற சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில பார்க்க போற ஒரு ஒரு பேஷண்ட்டும் இங்க தான் படிப்பீங்க. விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லுவார், அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் அந்த டாபிக் நடத்தும் போது நான் கிளாஸ்ல எல்லாம் ஆயிட்டாங்க, அதனால எனக்கு டாபிக் பத்தி தெரியாது சொல்லி சும்மா ஒரு ஜோக்குக்கு வரும். அந்த மாதிரி தான் இந்த வருஷம். இஎன்டி, காது மூக்கு தொண்டை கண்ணு, ஆப்தால், மெடிசன், சர்ஜரி, ஓஜி, அதாவது மெடிசன் சம்பந்தமான வியாதிகள், சர்ஜரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டெலிவரி பேபி டெலிவரி பண்றது, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, குழந்தைங்களுக்கான வைத்தியம், அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா 4வது வருஷம் தான் படிக்க போறீங்க. ரொம்ப 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 முக்கியமான வருஷம். இந்த வருஷத்தை வந்து நீங்க கண்டிப்பா டெடிகேட்டடா படிக்கணும். இந்த இந்த ஃபோர்த் இயர்ல ஃபுல்லா நீங்க படிக்க போறதை எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்லயே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வருவீங்க. ஆனா ஃபோர்த் இயர்ல அதெல்லாம் ஸ்ட்ராங்கா படிச்சு ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய வருஷம். ஸோ 1.5 இயர்ஸ் கோர்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். இந்த வருஷம் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப தள்ளி போயிடும். ஸோ செமஸ்டர் பிரேக், செமஸ்டர் ஒன்று ஃபோர்த் இயர்ல சப்ளிமெண்ட் எக்ஸாம் வரும், அதுலயும் கிளியர் பண்ணனா 1 இயர் பிரேக். ஸோ இப்போ பிரசன்ட்லி 6 மந்த்ஸ் பிரேக் கிடையாதுங்க, சப்ளிமெண்ட் எக்ஸாம்னு வைக்கிறாங்க. சரி, எல்லாரையும் மெயின் பேட்சை தள்ளி விட்டுரும் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுல ஃபெயில் ஆனீங்கன்னா அதோட அடுத்த அடுத்த ஜூனியர், உங்க ஜூனியர் பேட்சோட போயிடுவீங்க. அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அதாவது நம்ம ஒரு பேட்ச் முடிச்சுட்டு நம்ம ஜூனியர் பசங்களோட திருப்பி போய் படிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு அவமானமா கன்சிடர் பண்ணுவாங்க மெடிக்கல் ஃபீல்டுல. ஸோ அதனால தயவு செஞ்சு ஃபோர்த் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான 2 வருஷம். செகண்ட் இயர், தேர்ட் இயர் கொஞ்சம் நீங்க லைஃப் என்ஜாய் பண்ற டைம். மேபி நீங்க கொஞ்சம் கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் டே எல்லாமே செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி படிக்கிறத தவிர வேற எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஃபோர்த் இயர் வந்து லைஃபுக்கான வருஷம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களை நம்பி வரப்போற ஒரு பேஷண்ட்டை நீங்க காப்பாற்றணும்னா ஃபோர்த் இயர்ல நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இது வந்து ஃபுல்லி கிளினிக்கல் சப்ஜெக்ட். அதனால எல்லாமே எல்லா நோயும் நீங்க பார்ப்பீங்க, பேஷண்ட்டை பார்ப்பீங்க. 4வது வருஷத்துல நீங்க படிக்க போற எல்லாமே லைஃப்ல உங்க கூட வரக்கூடிய சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்னு ஒரு வருஷம் இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா இதுதான் நாங்க ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் எம்பிபிஎஸ். அதாவது என்னன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, இன்டர்ன்ஷிப்ல உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு டாக்டர் மாதிரியே வார்டுல வேலை செய்ய போறீங்க. ஜூனியர் டாக்டரா ஒரு சீனியர் டாக்டர் கீழே வேலை செய்ய போறீங்க. சீனியர் டாக்டர் என்னெல்லாம் பண்றாரோ ஜூனியர் டாக்டரா செய்வீங்க. ஸோ இதை சில பேர் டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப வேலை வாங்குறாங்க, தூங்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதை வந்து ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 பேரோட சேர்ந்து நம்ம ஓவர் நைட் ஒர்க் பண்ண போறோம், வேலை செய்ய போறோம், வார்டில் பேஷண்ட் பார்க்க போறோம் அப்படின்றப்போ அது ஒரு ஜாலியா நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு ஹனிமூன் பீரியட் தாங்க. நிறைய பேருடைய லைஃபே இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் பீரியட்ல உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் உண்டு. தமிழ்நாட்டில் தான் கம்மியான ஸ்டைஃபண்ட் 25,000 தராங்க. நிறைய நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா 60,000 70,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் வரும். இது சேலரி கிடையாது, ஸ்டைஃபண்ட். நீங்க வேலை செய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல எக்ஸாம்லாம் கிடையாது. அதனால நீங்க சந்தோஷமா இன்டர்ன்ஷிப்பை சந்தோஷமா பண்ணலாம். முடிச்ச உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எம்பிபிஎஸ் படிச்சா லட்சமா சம்பாதிக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் த பாயிண்ட் ஹியர் இஸ், இது பிராக்டிக்கலான உண்மை கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் இப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். பட் எம்பிபிஎஸ் படிச்சா லேக்ஸ்ல சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஒரு கரெக்டான ஆன்சர் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. என்னென்னலாம் பண்ணுவாங்க ஆக்சுவலா எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே டாக்டர்ஸ் என்னென்ன பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா. நான் அப்ராட் போறதை பத்தி பேசல, அது தனி வீடியோ. நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் ஒரு வீடியோ இருக்கும். அதை நான் லிங்க்ல ஷேர் பண்றேன். பட் அதை பத்தி நீங்க இப்போ கவலைப்பட வேண்டாம். பட் யூஸ்வலா நீங்க தெரிஞ்சுக்கணும், எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே தமிழ்நாட்டிலே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் அவைட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி,
மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு கவர்மெண்ட் டாக்டர் போஸ்டிங்க்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இது கிடைச்சதுன்னா இதுதான் ஓரளவுக்கு ஹையஸ்ட் சேலரின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது 70,000 ஆரம்பிச்சு இப்போ நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன். என்னுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs பக்கம் வரும். ஸோ 1.5 to 1.6 lakhs வரும். ஸோ ஒர்க் ஜாப் பார்த்தீங்கன்னா 8 to 2 இந்த மாதிரி தான் 6 hours ஒர்க்கிங் ஜாப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு பிளஸ் ரொட்டேஷன்ல நைட் டியூட்டிஸ் வரும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ். பட் இனிஷியலா நீங்க பிஹெச்சில ஜாயின் பண்ணும்போது பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வாங்கும்போது ஒரு 70 to 75,000 தான் சேலரி வரும். பட் இட் வில் இன்க்ரீஸ், வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க பிஜி பண்ணோடனே அந்த டிகிரி ஆட் ஆகும், நிறைய அலவன்சஸ் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாமே வரும். ஸோ எம்ஆர்பி டாக்டர்ன்றது ஒரு மோஸ்ட் ஆப்டட் ஸ்பெஷாலிட்டி. பட் என்ன பிரச்சனைனா பயங்கர காம்படிஷனுங்க. லாஸ்ட் இயர் வச்ச எக்ஸாம்ல 2,500 சீட்டுக்கு 25,000 பேர் எழுதினாங்க தமிழ்நாட்டில். 25,000 பேர் எழுதி 2,500 சீட்டு. ஸோ 10ல் ஒரு ஆளுக்கு தான் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு டஃப்பான எக்ஸாம். இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணா இதை வாங்கலாம். இது தனியா என்ட்ரன்ஸ் கோச்சிங்லாம் தனியா இருக்கு. அதை பத்தி நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணோடனே புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டியூட்டி டாக்டர் ஜாப்ஸ் இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். டியூட்டி டாக்டர் ஜாப்ஸ்ன்னு நிறைய பசங்க இதாங்க பண்ணுவாங்க. அதாவது எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே உடனடியாக பிஜி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சில ஃபேமிலி சுச்சுவேஷனால காசு சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதாவது டியூட்டி டாக்டர் ஜாபுக்கு போவாங்க. ஸோ டியூட்டி டாக்டர் ஜாப்னா ஏதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஊர் பக்கத்துலயே வீட்டு பக்கத்துலயே இருக்கக்கூடிய சின்ன ஒரு நர்சிங் ஹோம்ல போய் ஜாப் ஜாயின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜாப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 8 hours to 10 hours ஜாபுக்கு 30,000 இருந்து 50,000 per month கொடுப்பாங்க. ரொம்ப எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் பாக்குறீங்க, ரிலீவிங் டியூட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா யூ கேன் கோ அப் டு ஒரு 75,000 to 80,000 90,000 நீங்க வாங்கலாம் டியூட்டி டாக்டர் ஜாப். இது ரொம்ப காமனா நம்ம ஊர்ல பண்றது. அடுத்தது ரொம்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிஃபரல் சைட்ல இருக்கவங்க நிறைய பேர், சென்னையிலலாம் இது மோஸ்ட்லி நடக்காது. பெரிஃபெரி சைட்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டவுன்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு பிளான் இருக்காது, ஜாயின் பண்ற பிளான் இருக்காது. ஓன் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு டெய்லி ஓபி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஓபி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 50 கேஸ்லாம் வராதுங்க. அதையும் சொல்லிடுறேன். எடுத்த உடனே நீங்க ஓபி திறந்த உடனே 50 கேஸ்லாம் வராது. அதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும். ஸ்லோவா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு 2 years 3 yearsல மேக்ஸிமம் யூ வில் கெட் ஒரு 50 கேசஸ் கண்டிப்பா நீங்க ஃபுல் டைம் கிளினிக்ல உட்காரும்போது வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாருங்க, ஒரு ஒரு நாளைக்கே ஓபி கேஸ்ல 2,500 ஓபி ஓபி அமௌண்ட் வாங்கலாம். பிளஸ் மெடிக்கல்ஸ்ல வந்து உங்களுடைய ஓன் மெடிக்கல் ஷாப் வந்து அதுல ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ப்ராஃபிட் வரும். லேப் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல செட்டப்புங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில ஒரு ஒரு சில பெரிஃபரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் ஒரு மோர் தேன் 2 lakhs 3 lakhs சர்வசாதாரணமா சின்ன கிளினிக் வச்சு ஏர்ன் பண்ற டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் இது ஒரு டபுள் எஜ் ஸ்வாட். என்ன நடக்கும்னா நிறைய பேர் திறந்த உடனே ஓபி வரும்னு நினைப்பாங்க, வராது. 2 years 3 years ஆகும். நீங்க நல்லா பாக்குறீங்களான்னு பார்ப்பாங்க பேஷண்ட்ஸ். ஸ்லோவா உங்களுடைய நேம் எடுத்து அப்புறமா தான் அந்த ஓபியில பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. பட் இது இன்னொரு ஆப்ஷன். ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன் தான் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ஆர்பி டாக்டர் ஒரு ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் வந்து டியூட்டி டாக்டர் ஜாப்ஸ் இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், மூணாவது ஆப்ஷன் வந்து ஓன் கிளினிக் செட்டப். ஸோ இதெல்லாம் இல்லாம மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் கோயிங் ஃபார் அ பிஜி ப்ரிப்பரேஷன். அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் தான் நிறைய பேர் மெஜாரிட்டி போவாங்க. ஒரு ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு 250 ஸ்டூடெண்ட் முடிக்கிறாங்கன்னா அதுல 150 பேர் பிஜி ப்ரிப்பரேஷன் தான் போவாங்க. அது அது வந்து இன்னைக்கு கம்பல்சரி ஆயிடுச்சு. அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎம்எஸ் பண்றதுன்றது இன்னைக்கு ஒரு கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கம்பல்சரியா எம்டிஎம்எஸ் பண்ற சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால நிறைய பேர் போறாங்க. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் என்ட்ரன்ஸ், அதாவது டஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் என்னன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட அதிகமான டஃப்னு சொல்லலாம், இல்ல ஈக்குவல் டஃப்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான எக்ஸாம் நீட் பிஜின்னு இருக்கு. இப்போ நீங்க நீட் யூஜி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றீங்க, இந்த நீட் பிஜி எக்ஸாம் தான் உங்களுடைய ப்ராக்டிஸா டிசைட் பண்ண போகுது. எம்பிபிஎஸ் முடிச்சோடனே நீங்க எல்லாரும் டாக்டர் ஆயிடுவீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க சர்ஜன் ஆகுறீங்களா, கார்டியாலஜிஸ்ட் ஆகுறீங்களா, நியூராலஜிஸ்ட் ஆக போறீங்களா, எல்லாமே இந்த நீட் பிஜின்ற ஒரு எக்ஸாம் தான் டிசைட் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் ஏன் சொல்றேன்னா இதை ஒரு வருஷத்துக்கு இப்ப இன்னைக்கு டேட்ல 2.5 லட்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்க. 2.5 லட்சம் பேர் எழுதுனா 25,000 பேருக்கு தான் சீட்டு இன்னைக்கு டேட்ல நீட் பிஜி. ஸோ மேபி நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வர இன்னொரு 5 வருஷம் ஆகும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதுக்கு ஈக்குவலா பிஜி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்றது தெரியாது. ஸோ ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இது. இதெல்லாம் நல்லா கிராக் பண்ணணும்னா நீங்க எம்பிபிஎஸ் பீரியட் ஃபுல்லாவே நல்லா படிச்சிருக்கணும். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற கோர்ஸ் மாதிரி எம்பிபிஎஸ் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டா லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வராதீங்க. எம்பிபிஎஸ்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க 12th வரைக்கும் படிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எம்பிபிஎஸ்ல படிக்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன். சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி யூ ஆர் கோயிங் டு செலக்ட் ஏ கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பல பேருக்கு கிடைக்காம போன ஒரு 25 லட்சம் பேர் எழுதி ஒரு 75,000 பேருக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு கோர்ஸ். 25 லட்சம் பேர் எழுதுறாங்க வருஷம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 75,000 பேர் தான் இந்த கோர்ஸ் இந்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குது. அந்த 75,000 பேரும் ஃபியூச்சர்ல இருக்க போற மக்களை காப்பாற்ற போறாங்க, பல வியாதியை சரி பண்ண போறாங்க.
எவ்வளோ அதாவது கடவுளுக்கு அடுத்ததா கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் கரிக்குலம். ஸோ ஹிப்போக்ரட்டிக் ஓத்துன்றத ஒன்று அடுத்த அடுத்த ஒரு வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஹிப்போக்ரட்டிக் ஓத்துனா நம்ம ஒரு டாக்டரா என்னென்ன பண்ணணுன்றதை நீங்க எல்லாருமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த 5 வருஷத்துக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வீடியோ தான் இது. தேங்க்யூ.